மனம் தேடும் ஆலயம். அருள்மிகு வில்வநாதீஸ்வரர் கோயில், வேலூர். சம்போ மகாதேவ தேவ தேவ சம்போ மகாதேவா. பத்தர் தாம் பணிந்து ஏத்தும் பரம்பரன் பைம்பூனல் பதித்த பித்தன் தாழ்பொழில் தெங்கூர் வெள்ளியம் குன்று அமர்ந்தாரே அடையும் வல்வினை அகல அருள்பவர் அனல் உடை மழுவாள் பழையர் பாய்புலி தோலர் பைம்புன கொன்றையர் படர்புண். கற்களால் செதுக்கிய ஆன்மீக கவிதைகள் நமது ஆலயங்கள். ஆன்மாக்கள் லயிக்கும் அற்புத மையங்கள் நமது ஆலயங்கள். ஆன்மீக தத்துவத்தை ஆழமாக காத்து நிற்பதே நமது ஆலயங்கள். உள்ளத்திற்குள் இருக்கும் இறைவனை நமக்கு உணர்த்தும் இடங்கள் நமது ஆலயங்கள். உள்ளகமே இறைவன் வாழும் கருவறை, வெளி உடம்பே கருவறை இருக்கும் கோயில் என்று நாம் தெரிந்து கொள்ளும் இடம் நமது ஆலயங்கள். அலைப்பாயும் மனதை அகக்கயிற்றால் கட்டி ஆன்மீக சிந்தைக்குள் அழகாக அடக்கி இறைவழி பயணத்தில் சீராக மனதை நேராக பயணப்படுத்துவதே நமது ஆலயங்கள். சிரம் தாழ்த்தி சிந்தைக்குள் தெய்வத்தை நினைத்தால் ஆன்மாவின் ஆணவம், கன்மம், மாயைகள் மறைந்து ஆண்டவன் தெரியும் இடம். அதுதான் நம் மனம் தேடும் ஆலயம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நேயர்களே, இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் முழுமுதற் கடவுளான விநாயகர் அம்மையப்பன் தான் உலகம், உலகம்தான் அம்மையப்பன் என்று தாய் தந்தையை சுற்றி வந்து கனி பெற்ற ஸ்தலம். திருமந்திரம் சொல்லும் சிவமந்திரம், பஞ்சாட்சரம் என்னும் சிவமந்திரம். திருமந்திரம் சொல்லும் சிவமந்திரம், பஞ்சாட்சரம் என்னும் சிவமந்திரம். சனகாதி குருமுனி பதஞ்சலி நந்தியின் வியாக்கிரபாதரின் குருமந்திரம். சனகாதி குருமுனி பதஞ்சலி நந்தியின் வியாக்கிரபாதரின் குருமந்திரம். நம சிவய நம சிவய நம சிவய நம வய நம சிய நம சிவ சிவய சிவ சிவய சிவ சிவ. உலகத்தின் எந்த சிவாலயத்திலும் காண முடியாத ஒரு அமைப்பு இந்த சிவாலயத்தில் உள்ளது. இங்கு நந்தியம்பெருமான் ஈசனை பார்த்தபடி நிற்காமல் ஈசனுக்கு எதிர்ப்பக்கம் திரும்பியபடி கொடிமரத்தை பார்த்து நிற்கிறார். அப்படி இந்த ஆலயத்தில் அவர் நிற்க என்ன காரணம்? பல்வேறு சைவ சமய கதைகளை சொல்லும் சிற்பங்கள் அழகாக நிறைந்திருக்கும் கோயில். வேலூர் மாவட்டம் திருவல்லம் என்னும் ஊரில் இருக்கும் அருள்மிகு வில்வநாதீஸ்வரர் திருக்கோயிலை பற்றிதான் இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காணப்போகிறோம். ஆற்றலை தந்திடும் சிவமந்திரம், ஆதாரமானது சிவமந்திரம். ஆற்றலை தந்திடும் சிவமந்திரம், ஆதாரமானது சிவமந்திரம். பஞ்சபூதமான சிவமந்திரம், பஞ்சாட்சரம் என்னும் சிவமந்திரம். நம சிவய நம சிவய. சார்ந்தவர்க்கின்பங்கள் தழைக்கும் வண்ணம் நேர்ந்தவன் நேரிடை ஓடும் கூடி தேர்ந்தவர் தேடுவார் தேடச் செய்தே சேர்ந்தவன் உறைவிடம்
திருவல்லமே. சார்ந்தவர்க்கின்பங்கள் தழைக்கும் வண்ணம் நேர்ந்தவன் நேரிழை ஓடும் கூடி தேர்ந்தவர் தேடுவார் தேடச் செய்தே சேர்ந்தவன் உறைவிடம் திருவல்லமே. சார்ந்தவருக்கு இன்பங்கள் தழைக்கும் வண்ணம் நேர்ந்தவன் நேரிழையோடுங் கூடி தேர்ந்தவர் தேடுவார் தேடச் செய்தே சேர்ந்தவன் உறைவிடம் திருவல்லமே என்று தேவாரப் பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் 242வது தேவார தலமான அருள்மிகு வில்வநாதீஸ்வரர் திருக்கோயில் வேலூர் மாவட்டம் திருவல்லம் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. புரை செய்வல் வீணை தீர்க்கும் புண்ணியர் விண்ணவர் போற்ற கரை செய் மால்கடல் நஞ்சை உண்டவர் கருதலர் புறங்கள் இறை செய்தாரழல் ஊட்டி உழல்பவர் இடுபலிக்கு எழில் சேர் இறை செய் பூங்கொழில் தெங்கூர் வெள்ளியம் குன்று அமர்ந்தாரே. புராண காலத்தில் இந்த ஊரின் பெயர் திருவலம் என்றே அழைக்கப்பட்டு வந்தது. மயிலேறி உலகம் முழுக்கச் சுற்றி உலகம் அனைத்திலும் தன் தாய் தந்தையை கண்டு வந்தவர் முருகப்பெருமான். முருகன் குமரன் பொத்ஸ்வான அழகன் முருகன் குமரன் பொத்ஸ்வான அழகன் தேவாதி தேவன் அழகான வேலன் தேவாதி தேவன் அழகான வேலன் முருகன் குமரன் பொத்ஸ்வான அழகன் தேவாதி தேவன் அழகான வேலன் தேவாதி தேவன் அழகான வேலன். தனது தாய் தந்தையைச் சுற்றி அவர்களையே உலகமாக கண்டவர் விநாயக பெருமான். இந்த புராண கதையை திருவிளையாடல் புராணம் மூலமாக நாம் அறிந்திருப்போம். அதில் தாய் தந்தையை சுற்றி வந்த விநாயகருக்கே சிவபெருமான் ஞானப்பழத்தை கொடுத்ததாக திருவிளையாடல் புராணம் கூறுகிறது. அப்படி விநாயகர் தனது தந்தை சிவபெருமானையும் தாயார் பார்வதி தேவியையும் சுற்றி வந்து ஞானப்பழம் பெற்ற ஸ்தலம்தான் இந்த வில்வநாதீஸ்வரர் திருக்கோயில். அதனால்தான் இந்த ஊர் முதலில் திருவலம் என்று அழைக்கப்பட்டு வந்தது. அதாவது விநாயகர் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வலம் வந்த தலம் இந்த திருவலம். இது பின்னர் திருவல்லம் என்று மருவி அழைக்கப்படலாயிற்று. அதனால் இங்குள்ள தல விநாயகர் கனி வாங்கிய பிள்ளையார் என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார். அதற்கேற்றாற்போல துதிக்கையில் மாங்கனியை வைத்து வடக்கு நோக்கி அருள் பாலிக்கின்றார். இத்தல இறைவனின் பெயர் வில்வநாதீஸ்வரர், இறைவியின் பெயர் வல்லாம்பிகை. இக்கோயிலின் தல விருட்சம் வில்வம். பெண்ணை தென்பால்
இங்குள்ள தீர்த்தம் நவநிதி தீர்த்தம். இப்படி ஒரு அருமையான புராண வரலாற்று சிறப்புமிக்க கோயிலின் அமைப்பையும் சிறப்புகளையும் இனி காண்போம். இந்த ஆலயத்தினுடைய தனி சிறப்புன்னா ஒரு சிறப்பாக இருந்தால் சொல்லலாம். பல்வேறு சிறப்புகள் நிறைந்த ஆலயம் இது நமது. முதல் சிறப்பு என்னென்னா, இங்கே நந்தி திரும்பி இருக்கும். எல்லா ஆலயத்திலும் பார்த்தீங்கன்னா நந்தி சுவாமியை பார்த்து தான் இருப்பார். ஆனால் நம்ம ஆலயத்தில் சுவாமிக்காக முதுகிட்டு கிழக்கு நோக்கி திரும்பி இருப்பார். சுவாமியும் கிழக்கர், நந்தியும் திரும்ப இருப்பார். கைலாயபுரியின் காவலரே, கைலாசநாதரை சுமப்பவரே, கைலாயபுரியின் காவலரே, கைலாசநாதரை சுமப்பவரே, ஐயனின் திருவருள் பெற்றவரே, ஆயக்கலைகளை கற்றவரே, நந்தியை வணங்கிட நலம் கூடும், நாடியதெல்லாம் கை கூடும், சிந்தை முழுதும் தெளிவாகும், சீரும் சிறப்பும் உருவாகும். அடியவர் உள்ளம் அறிந்தவரே, ஆனந்த வாழ்வு அளிப்பவரே, சிவனிடம் எடுத்து உரைப்பவரே, சிக்கலை எளிதாய் அவிழ்ப்பவரே, அன்பின் வடிவாய் அமர்ந்தவரே, அறத்தை உருவாய் கொண்டவரே, அகிலத்தை காக்கும் அருட்சுடரே, ஆலயத்தின் முன் இருப்பவரே, அகிலத்தை காக்கும் அருட்சுடரே, ஆலயத்தின் முன் இருப்பவரே. பிரதோஷ நாளில் அபிஷேகம், எல்லோரும் போற்றும் அலங்காரம், காண்பவர் கண்ணுக்கு விருந்தாகும், அவருக்கு அதுவே மருந்தாகும். நொடிகள் தோறும் இமைக்காமல் ஈசனை தரிசனம் செய்பவரே, தடைகள் யாவும் விலகிடவே தயவுடன் கருணை புரிபவரே, உன்னிடம் வைக்கும் கோரிக்கை நடக்கும் என்பது நம்பிக்கை, துன்பம் இல்லாத நல்வாழ்க்கை தருவது உந்தன் வாடிக்கை. முனிவரின் மகனாய் பிறந்தவரே, முன்பினையாவும் தீர்ப்பவரே, கனிவுடன் எம்மை பார்ப்பவரே, கைதொழுதோரை காப்பவரே. உலகத்தில் எந்த ஒரு சிவாலயத்திலும் இல்லாத வகையில் இங்கு அதிகார நந்தி சிவனை பார்த்து அமர்ந்திருக்காமல் சிவனுக்கு எதிர்ப்புறம் ஒரு மலையை பார்த்தபடி அமர்ந்துள்ளது. அதற்கான காரணம் என்ன என்பதை இனி காண்போம். அரக்கனை வீழ்த்திய அதிகார நந்தி. முன்பொரு காலத்தில் இந்த கோயிலில் வேலை செய்த குருக்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கஞ்சன் மலையிலிருந்து இங்குள்ள வில்வநாதீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்ய தினம்தோறும் தண்ணீர் எடுத்து கொண்டு வந்ததாகவும், அப்படி எடுத்துக்கொண்டு வரும்போது இங்குள்ள வில்வநாதீஸ்வரரிடம் இரவா வரம் பெற்ற அரக்கன் கஞ்சன் என்பவனால் அவருக்கு அடிக்கடி சொல்ல முடியாத தொந்தரவு ஏற்பட்டதாம். பல நாட்கள் அரக்கன் கஞ்சனுடைய தொந்தரவுகளை தாங்கிக் கொண்ட குருக்கள் ஒரு நாள்
தாங்க முடியாமல் அவன் செய்த தொல்லைகள் அனைத்தையும் இங்குள்ள இறைவனிடம் முறையிட்டு அரக்கன் கஞ்சனுடைய தொல்லைகளை கட்டுப்படுத்துமாறு இறைவனிடம் வேண்டுகோள் வைத்தார். குருக்களின் வேண்டுதலை கேட்ட இறைவன் வில்வநாதீஸ்வரர் அரக்கன் கஞ்சனை அடக்குமாறு நந்தியம்பெருமானிடம் கூற நந்தியம்பெருமான் கஞ்சன் மலை நோக்கி கிளம்பினார். அரக்கன் கஞ்சனுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் நடந்த சண்டையில் நந்தியம்பெருமான் அரக்கன் கஞ்சனை 8 பாகமாக பிரித்து 8 திசைகளில் சிதறடித்ததாகவும், சிகை ஊஞ்ச இடம் சீகராஜபுரம், மார்பு மணிக்கட்டு மணியம்பட்டு, வலது பக்கமாக ஒரு கால் போய் விழுது, அது வந்து வடக்காலும், தெற்கு பக்கம் போய் ஒரு கால் தென்காலும், இதே குகைகள் விழுந்த இடம் குகை நல்லூர்னும், நரம்புகள் புடைச்சி போட்ட இடம் நரசிங்கபுரனும், அந்த அரக்கன் பெயரால் அந்த ஊர்களுக்கு இன்னும் அந்த பெயர்கள் வழங்குறாங்க. அவன் இரவா வரம் பெற்ற காரணத்தால் மீண்டும் அவன் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த கோயிலையும் ஆலயத்தையும் காக்கும் பொருட்டு நந்தியம்பெருமான் ஊரை பார்த்தபடி கஞ்சன்மலையை நோக்கிய திசையில் அமர்ந்துள்ளார் என்று தல வரலாறு கூறுகிறது. அப்பதான் அந்த நந்தீஸ்வரன் ஞாபகம் வருது, அடடா இவன் சாகாவரம் பெற்றிருக்கானே, இந்த உடல் பாகத்திலே எங்க உயிர் பெற்று மறுபடியும் வரும். ஆனால் ஈஸ்வரன் வந்து அவன் நமக்கு வந்து அவனை ஆணையிட்டு அவனை சாவடிச்சுட்டு ஆணையிட்டு இருக்காரு. அதன் காரணமாகவே இங்குள்ள நந்தியம்பெருமான் இறைவனின் ஆணைக்கேற்ப கஞ்சன்மலையை பார்த்தபடி அமர்ந்திருக்கிறார். இந்த தல வரலாற்றின்படி இங்குள்ள இறைவன் மரண பயம் நீக்கி எதிரிகளின் தொல்லைகளை போக்கும் இறைவனாக அருள் கொடுக்கிறார். நோய்கள் தீர்க்கும் சித்தர் சிவானந்த மௌனகுரு சுவாமிகள் 1960 காலகட்டங்களில் இந்த பகுதிக்கு வந்த ஒரு சித்தர்தான் இந்த சிவானந்த மௌனகுரு சுவாமிகள். இங்குள்ள பலாமரத்தின் அடியில் தவமிருந்து ஞானம் பெற்றதாக இந்த பகுதி மக்கள் கூறுகிறார்கள். பல ஆண்டுகளாக யாரிடமும் பேசாமல் இருந்து வந்ததாகவும் அதனால் இவருக்கு மௌனகுரு சுவாமிகள் என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் மக்கள் கூறுகிறார்கள். 1988ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி இவர் இங்கு ஜீவசமாதி அடைந்ததாகவும் அந்த நாளை அவருடைய குரு பூஜை நாளாக இங்கு வழிபடுவதாகவும் இந்த பகுதி மக்கள் தெரிவித்தார்கள். வெறும் சாக்குப்பையை ஆடையாக அணிந்திருந்த இவர் இங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு வாழும் தெய்வமாக சித்த மருத்துவம் செய்து நோய்களை போக்கிக் கொண்டிருந்தார் என்றும் கூறுகிறார்கள். இந்த சித்தரின் ஜீவ சமாதியையும் இந்த சித்தரின் வழிபாட்டு முறைகளையும் பலாமரத்திற்கு அடியில் அவர் தியானம் செய்து கொண்டிருந்த இடத்தையும் இன்றைக்கும் நம்மால் காண முடியும். கல்வெட்டுச் செய்திகள். கோயிலில் காணப்படும் கல்வெட்டு ஒன்றில் ஒரு கரையான் மலை இருந்ததாகவும் அங்கே ஒரு மாடு பாலை சுரந்ததாகவும் அதனால் கரையான் மலை கரைந்து இறுதியில் லிங்கமாக மாறியதாகவும் அதனைச் சுற்றியே தற்போதைய கோயில் கட்டப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டுச் செய்தியின்படி இங்குள்ள வில்வநாதீஸ்வரர் சுயம்புவாக தோன்றியவர் என்று அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த கோயிலில் உள்ள கல்வெட்டுகளின்படி இந்த கோயிலின் பெயர் தீக்காலி வல்லம் என்று குறிப்பிடப்படுகிறது. சம்பந்தரின் பாடல்களில் இந்த கோயில் திருவுள்ளம் என்றும் 15ஆம் நூற்றாண்டில் அருணகிரிநாதர் கோயிலை திருவுள்ளம் உடையார் என்று குறிப்பிடுகிறார். கோயில் அமைப்பின் சிறப்பு. இக்கோயிலில் 5 நிலைகள் கொண்ட வாசல் கோபுரம் தெற்கு நோக்கி அமைந்து சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் இந்த கோயில் அமைந்திருக்கிறது.
சரியாக கோயிலின் மையப்பகுதியில் கிழக்கு பார்த்தபடி வில்வநாதீஸ்வரர் அருள் பாலிக்கின்றார். கருவறை அகழி வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. கொடிமரம் மற்றும் மகா மண்டபம் வழியாக மைய சன்னதிக்கு நாம் சென்றடையலாம். கருவறைக்கு அருகில் அம்பாள் வாலாம்பிகை தனி சன்னதியில் அருள் பாலிக்கின்றார். மற்ற சிவன் கோயில்களில் இருப்பது போலவே சன்னதியை சுற்றிலும் விநாயகர், முருகன், துர்க்கை, சண்டிகேஸ்வரர் அமைந்து அருள் பாலிக்கின்றனர். நவக்கிரக சன்னதி அமைந்துள்ளன. கருவறைக்கு அருகில் நடராஜர் மண்டபம் அமைந்திருக்கிறது. இங்கு அமைந்திருக்கும் விநாயகர் சதுர வடிவ ஆவுடையில் ஒரு பத்ம பீடத்தில் துதிக்கையில் ஒரு மாங்கனியை வைத்தபடி கனிவாங்கிய பிள்ளையார் என்ற பெயரோடு காட்சி தருகிறார். கோயிலின் முதல் பிரகாரத்தில் பூமிக்கு அடியில் லிங்கம் அமைந்துள்ள பாதாள ஈஸ்வர சன்னதி அமைந்துள்ளது. இக்கோயிலில் சிவலிங்கத்திற்கு முன்பாக குரு தட்சிணாமூர்த்தியின் சீடரான சனகரின் சமாதி அமைந்திருக்கிறது. இந்த சனகாதி முனிவர்கள் யாருன்னா, இந்த தட்சிணாமூர்த்தி கீழே ஒரு 4 சீடர்கள் இருப்பாங்க. அந்த 4 சீடர்கள் ஒருத்தர் தான் சனகாதி முனிவர். அந்த சனகர் முக்தி அடைஞ்ச உடனே அவர் அஸ்தியை அவர் சீடர்கள் எல்லா ஊர்லேயும் போய் கரைச்சிட்டு வராங்க. கங்கை, காவிரி, எங்கெங்கே புண்ணிய சேத்திரம் இருக்கோ அந்த ஊருக்குலாம் போய் அந்த நதியிலாமே கரைச்சிட்டு கடைசியில் திருவள்ளம் நீவா நதிக்கரையில் கரைக்கலாம்னு சொல்லிட்டு கரைக்கும் போது அந்த அஸ்தி ஃபுல்லாக மல்லிப்பூவை மாறி போகுது. ஐயோ பகவானே, இதுன்னு அஸ்தியாக இருந்தால் தான் நம்ம கரைக்க முடியும், மல்லிப்பூ எப்படி கரைக்க முடியும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஓடுற ஆற்றுல அவர் குருநாதர் முகம் தெரியுதான். அந்த சிஷ்யர்கள் பார்த்துட்டு, இந்த பகவான் எனக்கு ஜீவன் முக்தி, உள்ளே இருக்கிற வில்வநாதர் ஜீவன் முக்தி அழிச்சிட்டாரு, இனிமேல் எனக்கு ஆத்மா இது கிடையாது, இந்த ஆத்மா இதோட அடைஞ்சு போச்சு, இதை வச்சு எனக்கு சாபிதம் பண்ணி சமாதி அமைச்சிருங்க, ஜீவ சமாதி வில்வநாதர் ஆலயத்தில் அமைச்சிருங்கன்றாங்க. சன்னியாசிக்கிட்டே அந்த நேரத்துக்கு ஒன்றும் இல்லை, அவங்கக்கிட்ட அந்த திருவோடு தான் இருந்தது. அந்த திருவோட்டையே அப்படியே அந்த மல்லிப்பூவை போட்டு ஸ்தாபிதம் பண்ணி தான் சமாதி அமைச்சிருக்காங்க. சார் இந்த இடம் தான், இந்த சமாதி தான். ஸோ ஆலயத்துள்ளே மூலஸ்தானத்திலே நீங்கள் இது ஜீவ சமாதி, அவருடைய ஆத்மா மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது. அதனால் இந்த முனிவருக்கே முக்தி கொடுத்ததுனால இந்த இடத்துல நாமெல்லாம் போய் நாம் தியானம் பண்ணோம்னா முற்பிரிவில் செய்த கர்மாலாம் இந்த பிரிவில் அது தொடராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குதுங்க. சிவலிங்கம் மண்ணுயிர்க்கெல்லாம் மங்களமாயிரம் தரும் லிங்கம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ. அருணாச்சலேஸ்வரருக்கு, காசி விஸ்வநாதருக்கு, ஆதி வில்வநாதருக்கு தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளது. இனி இங்குள்ள தூண்களில் வடிக்கப்பட்டுள்ள சிற்பத்தின் சிறப்புகளை காண்போம் வாருங்கள். இந்த ஆலயத்தின் ஒவ்வொரு தூண்களிலும் தனித்துவமான பல சிற்பங்கள் இருக்கின்றன. ஒரு பசு தானாகவே சிவலிங்கத்திற்கு பால் சொரிந்து அபிஷேகம் செய்யும் தேனுபுரீஸ்வரர் சிற்பம் அழகாக வடிக்கப்பட்டுள்ளது. திண்ணன் என்றழைக்கப்பட்ட கண்ணப்ப நாயனார் இலைகளாலான வேடுவ உடை உடுத்தி சிவபெருமானுக்கு பன்றி மாமிசத்தை சுமந்து செல்லும் காட்சி அழகாக ஒரே சிற்பத்தில் செதுக்கப்பட்டுள்ளது. நாட்டிய பெண்கள் தங்கள் கூந்தலை முடியக்கூடிய சிற்பம் ஒரு மனித உடலில் 2 கிளிகளின் தலைகள் உள்ள வித்தியாசமான சிற்பம் போன்றவை பழங்கால தமிழர்களின் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. மீன் பிடிக்கும் தொழில் செய்து வந்த ஆதிபத்த நாயனார் என்னும் சிவனடியார் சிவனுக்கு மீன்கள் படைத்த கதையை விளக்கும் சிற்பம் மிக தத்ரூபமாக வடிக்கப்பட்டுள்ளது. இந்த சிற்பம் சொல்லும் கதையை இனி காண்போம். பூசலார் சிற்பம் சொல்லும் கதை. ஆதிபத்த நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவர். அதிபத்த நாயனார் நுழைப்பாடி என்னும் நகரில் மீனவ சமுதாயத்தில் பிறந்தார். சிவபக்தரான அவர் மீன்பிடி தொழில் செய்து வந்தார். தான் பிடிக்கும் முதல் மீனை சிவனுக்கு அர்ப்பணித்து கடலில் விடுவதை வழக்கமாக கொண்டு வந்தார். சில நேரங்களில் கடலில் கிடைப்பது ஒரு மீனாக இருந்தாலும் அதையும் சிவபெருமானுக்கே கொடுத்துவிட்டு வீட்டிற்கு வெறும் கையுடன் செல்வார்.
இவரின் பக்தியை சோதிக்க வேண்டி சிவபெருமான் கடலில் தங்க மீன் ஒன்றை கிடைக்குமாறு செய்தார். அதிபத்தர் தனக்கு கிடைத்த தங்க மீனையும் சிவபெருமானுக்கே கொடுத்துவிட்டு சென்றார். அவரின் எதிர்பார்ப்பு இல்லாத பக்தியை உணர்ந்த சிவபெருமான் பார்வதி தேவியுடன் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி அதிபத்தர் முன்பு காட்சி கொடுத்தார். இந்த அதிபத்தர் கதையே இங்கு சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளது. இதேபோல பல சைவ சமய கதைகளும் நாயன்மார்கள் கதைகளும் அங்கு அழகாக தூண்களில் செதுக்கப்பட்டுள்ளன. இந்த ஆலயத்தின் தல வரலாறு கதையான நந்தியம்பெருமான் அரக்கன் கஞ்சனை தூக்கி வீசும் காட்சி ஒரு தூணில் அழகாக பொறிக்கப்பட்டுள்ளது. ஆலயத்தின் ஓரிடத்தில் ஒரு தூண் இன்னொரு தூணை இணைக்கும் விதமாக கல்லாலேயே இணைப்பு தூண் ஒன்று உள்ளது. அதில் இணைப்பு தொடர் போல இருக்கும் தூணின் துளைகள் நமது பாரம்பரிய கலைநுட்பத்தை பறைசாற்றுகிறது. மல்யுத்த வீரர்கள் சிற்பம், யானை மீது பயணிக்கக்கூடிய ஐயனார் சிலை, ஒரு குரங்கின் அமர்ந்த நிலை, நடக்கும் நிலை, தாவும் நிலை என 3 நிலைகளையும் ஒரே சிற்பத்தில் வடிவமைத்து அசத்தியுள்ளார்கள். கண்ணப்ப நாயனார் சிவபெருமானுக்கு கண்கள் கொடுத்த காட்சியை மிக அழகாக ஒரு தூணில் பொறித்துள்ளனர். பிரிங்கி முனிவருக்கு சிவபெருமான் கைத்தடி கொடுத்த காட்சி சிவபெருமான் தென்முகமாக இருந்து தட்சிணாமூர்த்தி வடிவத்தை இங்கு காண முடிகிறது. கோயிலுக்கு எப்படி செல்வது? வேலூரிலிருந்து ராணிப்பேட்டை செல்லும் வழியில் சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் திருவல்லம் அமைந்துள்ளது. வேலூரிலிருந்து திருவல்லம் செல்ல வேலூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஆரணி செல்லும் பேருந்தை பிடித்து ஆரணியில் இறங்கி அங்கிருந்து திருவல்லம் செல்லும் உள்ளூர் பேருந்து அல்லது ஆட்டோவை பிடித்து செல்லலாம். புராண வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட மிக சிறப்பு வாய்ந்த இந்த வல்லாம்பிகை சமேத வில்வநாதீஸ்வரர் கோயிலுக்கு வாழ்வில் ஒரு முறையேனும் சென்று அருள்மிகு வில்வநாதீஸ்வரரை தரிசித்து கண்டு வருவோம். நேயர்களே, இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சி உங்கள் மனங்களை தெய்வீக அனுபவத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சி குறித்த உங்களது அனுபவங்களையும் கருத்துக்களையும் 8999366611 என்ற எண்ணில் தொலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் பகிர்ந்து கொள்ளலாம். அருள்மிகு வில்வநாதீஸ்வரர் கோயில், வேலூர். சம்போ மகாதேவ தேவ தேவ சம்போ மகாதேவா. மனம் தேடும் ஆலயம்.